திரு பிரியன் எப்படி பார்க்குறீங்க குடியரசுத் தலைவருக்கான அழைப்பு இல்லை அப்படிங்கிறத? இல்லை, அதாவது முனவர் பாஷா சொன்ன மாதிரி புதிய நாடாளுமன்றத்துக்கான அந்த கரு மீராகுமார் அவர்கள் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்க தான் நாடாளுமன்றம் தேவை, இடநெருக்கடி போன்ற பல விஷயங்கள் காரணமாக தேவைன்னாங்க. அவங்க ஐக்கிய முன்னணி காலத்தில் அது சரியாக டேக் ஆஃப் ஆகலை. பட்டு இவங்க காலத்தில், பாஜக காலத்தில் இவர் நரேந்திர மோடி அதை கரெக்டாக எடுத்துகிட்டு கட்டி முடிச்சிருக்காருன்றது ஒரு சிறப்பான விஷயமாக நான் பார்க்குறேன். பட் அதில் திறப்பு விழாவில் ஒரு சர்ச்சை வர்றது நிச்சயமாக அதுலேயும் ஒரு சில நியாயங்கள் இருக்குது. ஆக்சுவலாக என்ன அடிப்படையான விஷயம் என்னென்னா, இரண்டு சபைகளுக்கும் தலைவராக இருக்கிறவர் பிரசிடென்ட் தான். ஆக்சுவலாக இந்த இரண்டு சபைகளில் ஜாயின்ட் செஷனில் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராகவும் பிரசிடென்ட் இருக்கார். அதே மாதிரி வருஷத்துக்கு முதல் மீட்டிங்கில், பார்லிமெண்ட்டோட முதல் மீட்டிங்கில் அவர் தான் பேசுகிறார். ஸோ அவரை வைத்து தான் ஈஸ் அ கான்ஸ்டியூஷன் லெட், ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் லெட் இந்தியான்னு அதை வச்சுருக்காங்க நம்ம. ஸோ ஒரு பாராளுமன்றம் அப்படின்ற ஒரு கட்டடத்தை திறக்கும்போது, இரண்டு அவைகளும் அமர்கிற ஒரு பாராளுமன்றத்தை நீங்கள் திறக்கும்போது, அதற்கு தலைவராக இருக்கிற அந்த பிரசிடெண்ட்டை நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை இன்னும் கொஞ்சம் இது என்ரீச் ஆகிருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்பட்டு இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். அது நீங்கள் நான் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்கேன், பிரைம் மினிஸ்டர், நான் தான் இதை கட்டினேன், நான் தான் தரப்பேன்னு நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு பெரும்பான்மை இருக்குது, மெஜாரிட்டி இருக்குது, நீங்கள் ஆளுங்கட்சி, அதை நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் மரபுன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் நம்ம கட்டலை, இப்போ தான் கட்டியிருக்கோம். அனெக்ஸரையும் லைப்ரரியும் நம்ம பார்லிமெண்ட் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ரெண்டு அவையும் உட்கார்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதை கட்டுறது தான் பார்லிமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அப்படி கட்டும்பொழுது நீங்கள் நான் தான் கட்டினேன் தரப்பேன் பிரைம் மினிஸ்டர் இடம் பிடிச்சார்னா, இல்லை அவர் விரும்பினார் என்றால் அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே சமயம் நம்ம சுட்டி காமிக்கலாம். அட்லீஸ்ட் இதுதான் பிரச்சனை, நீங்கள் பிரசிடெண்ட்டை கூப்பிடணும் அப்படின்றத சொல்லலாம் நம்ம. இதுக்கு முன்னாடி அதே ராஜ்பாத்தில் இந்த கர்த்தவியா மார்க்னு இப்போ மாற்றிருக்காங்க பேரை. அந்த மார்க்கில் 3 சிங்கத்தெல்லாம் இவர் தான் திறந்து வச்சார், நேதாஜியோட சிலையை இவர் தான் திறந்து வச்சார். ஸோ he wants to take the credit. As a Prime Minister, he wants to take the credit. Let him take the credit. அது வேண்டாம். ஆனால் பிரதமரும் அந்த ஃபங்க்ஷனில் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஜாயிண்டாக கூட திறந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாவற்றையும் தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு நகர்வாக அது அவர் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விளம்பர பிரியராக இருக்கார் அப்படின்னு நான் ஒரேடியாக சொல்ல மாட்டேன். பட் இன்சிடென்டலி அவர் செய்கிற எல்லா காரியங்களுமே அவருக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் மாறுறதை நம்ம பார்க்குறோம். அவர் ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே விளம்பரமாக மாறுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அவருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் நல்ல டேர்ம்ஸ் தான் இருக்குது. நான் தான் அவங்கள ஒரு ட்ரைபலாக இருக்காங்க, நான் தான் அவங்கள பதவியில் உட்கார வச்சேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல இது இருக்குது. இவர் அனுப்புகிற மசோதா எல்லாத்தையுமே அந்த அம்மா உடனே கைது போடுறாங்க. அவங்க யாரை பார்க்கணும்னு இவங்க தான் டிசைட் பண்ணுறதா சத்யபால் மாலிக் சொன்னதாக இவர் சொல்கிறாரு. உண்மை அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது, நல்ல டேர்ம்ஸில் நீங்கள் இருக்கும்பொழுது, எதுக்கு அவங்களை கூப்பிடுறத நீங்கள் ஏன் தயங்குறீங்க, அல்லது அதற்கான வாய்ப்பை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு கேள்வி நாட்டு மக்கள் மத்தியில் கண்டிப்பாக. அதை கடந்தும் சாவர்கர் பிறந்த நாள் ஒரு இஷ்யூ ஆகுது. அதே போக நிறைய இருக்கைகள், இப்போ உள்ள இருக்கைகள் கணக்குப்படி பார்த்தோம்னா 1280 இருக்கைகள் அமைக்கப்படுது. இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்பாகவே ஒரு சந்தேகம், ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்தாங்க. இப்போ வட மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய மக்கள் தொகையை காரணம் காட்டி அங்கே சீட் நம்பரெல்லாம் அதிகரிக்க போகிறாங்க. அதனால தான் இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கைகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே தென்னிந்தியாவுக்கான முக்கியத்துவம் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய நிறைய கருத்துக்களும் வந்தது. இப்போ இந்த மாதிரியான சில உத்திகள், சில ஐடியாக்கள்லாம் இந்த மாதிரியான கட்டடங்களில் இருக்கா அப்படின்னு எச்சரிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நார்த் இந்தியாவோட ரெப்ரஸன்டேஷன் அதிகமாக இருக்குன்னா, ஏற்கனவே நம்ம சவுத் இந்தியாவில் 135 140 தான் இருக்கும். ஸோ அவங்க 2/3 அவங்க தான் இருக்காங்க, நார்த் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக 2/3 மேலேயே இருக்காங்க தான் அடிப்படையான விஷயம். ஸோ அவங்க நினச்சா, ஒரு கட்சி ஆதரிக்க நினச்சா அவங்க நார்த் இந்தியாவில் எலெக்ட் பண்ண முடியுது. ஸோ பிஜேபிக்கு நார்த் இந்தியா தான் ஓட் பேங்க் அப்படின்னா, நார்த் இந்தியா ஓட் பேங்க் கிடையாது. அவங்க உத்தரப்பிரதேஷ், குஜராத்தில் சாலிடாக இருக்காங்களே தவிர, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் ராஜஸ்தான்லையோ இல்லை சத்தீஸ்கர்லையோ இல்லை மத்திய பிரதேஷ்லையோ நிச்சயமாக பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. அங்கே காங்கிரஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிரா போன்ற விஷயங்கள் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் வரதுக்கான வாய்ப்பு. தென் மாநிலங்களோட ஒப்பிடும்போது வட மாநிலங்களில் அவர்களுக்கான கணிசமான அந்த பேஸ் இருக்கு. பாஜகவுக்கு ஒரு பேஸ் ஹிந்தி பெல்ட்டில், அந்த கவு பெல்ட்னு சொல்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட இந்துத்துவ அஜெண்டா அங்கே ஒர்க் அவுட் ஆகிறதுனால அவங்களுக்கு. அதனால் அவங்க தனக்கு என்ன இருந்தாலும் இந்த எலெக்ஷனில், ஸ்டேட் எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சா கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க. அதான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் வேறு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறுன்னு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். மோடி மேலே இருக்கிற அவரோட செல்வாக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை காரணமாக பிஜேபி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த இந்துத்துவ அஜெண்டா இருக்கிறதுனால அவங்க நார்த் இந்தியாவை ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப்
பார்லிமெண்ட் அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த வளருகிற பாப்புலேஷனுக்கு ஏற்றபடி அதிகமாக்கினாங்கன்னா எப்படி பார்த்தாலுமே நீங்கள் என்ன அதிகமாக்கணும்னா சவுத் இந்தியா வந்து எப்போதுமே அதில் 1/3 தான் சவுத் இந்தியாவில் இருக்க போகிறது. நிச்சயமாக வந்து அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே மட்டுமே ஓட்டு வாங்கி விட்டு ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில், நார்த் இந்தியாவில் மட்டும் ஒரு மெஜாரிட்டி ஓட்டை வாங்கிட்டு நம்ம ஆட்சி அமைக்கலாம் என்ற எண்ணத்தில் சவுத் இந்தியாவில் நமக்கு தேவையில்லை. இப்போ சவுத் இந்தியாவில் பாருங்கள், பிஜேபிக்கு 27 சீட் தான் இருக்குது சவுத் இந்தியாவில். கர்நாடகாவில் 25, தெலுங்கானாவில் 2 நினைக்கிறேன். ஸோ 27 சீட் தான் இருக்குது. அப்போ 27 சீட்டு வச்சு 303 சீட்டில் இப்போ இருக்காங்க அவங்க. அப்போ மீதி எல்லாமே பெரும்பாலும் அங்கே இருந்தால் வந்திருக்கு. வேற எங்கே கேரளாலையும் கிடையாது, ஆந்திராலையும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்களுக்கு அட்வான்டேஜான சுச்சுவேஷன் தான் இருக்குது. அவங்க ஐடியாலஜிக்கு அட்வான்டேஜான சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இது நம்பர்ஸ் ஏற்றுறதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணலை. ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்கள் வந்து இப்படியே இதே நம்பர்ஸ் இருந்தால் கூட, அவங்க கவுபெல்ட் அவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட் இருந்தால் கூட, அதில் அவங்க வெற்றி பெறுவோம்னு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தால் கூட இதே நம்பர்ஸில் கூட கண்டினியூ பண்ணலாம். அது 1000 மேலே ஏற்றணுன்ற அவசியம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ரவிக்குமார், இப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கான அழைப்பில்லை அப்படிங்கிறத கடந்து அந்த அதிக இருக்கைகள், கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான முஸ்தீபுகள்லாம் நடக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்ற தேர்தலை அவங்க நடத்துவார்களா என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்நாடகாவில் வந்து அவங்க பெற்ற தோல்வி, மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான்லேயும் திரும்பி தோல்வி அடைந்ததற்கு பிறகு 2024 பொது தேர்தலை சந்தித்தால் அது அவங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு மாதிரி ஆகிடும் என்ற ஒரு அச்சத்தில் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலை இந்த தேர்தலோடு சேர்த்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சில யூகங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அப்படி செய்வார்கள் என்று நான் கருதவில்லை. ஏன்னா இப்போயே வந்து அவங்களுக்கு ஒன்றும் சாதகமான சூழல் கிடையாது. மூடு வந்து செட் ஆயிடுச்சு. வந்து ஆன்டி இன்குமென்சிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்து இன்னொன்று கூட பேசுகிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களே பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்வார்களா, அவர்கள் முன்னிறுத்துவார்களா என்ற கேள்வி கூட இருக்கு. யோகி ஆதித்யநாத்தை வந்து அவர்கள் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவார்கள் என்று பாஜகவை சேர்ந்த சிலரே வந்து ஊடகங்களே சொல்கிறார்கள். எனவே இத்தகைய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம். ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கைகளை உயர்த்துவது இது வந்து டீலிமிட்டேஷனுக்கு பிறகுதான் செய்ய முடியும். டீலிமிட்டேஷன் எப்போ வந்து 2025க்கு பிறகுதான் டீலிமிட்டேஷன் நமக்கு சட்டத்துப்படி இருக்கு. அந்த 2025க்கு பிறகு டீலிமிட்டேஷன் செய்யணும்னா 2021 அவங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை செஞ்சிருக்கணும். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவர்கள் செய்யாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். இதை ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. எனவே அவங்க வந்து 2025 முடிஞ்சதுமே கூட டீலிமிட்டேஷனை செய்ய முடியாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாத காரணத்தினால். அப்போ 2031 அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்து அதன் அடிப்படையில் டீலிமிட்டேஷன்னா அது இன்னும் 2035 கூட போகலாம். இதை எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள்? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து தள்ளி போடுவதற்கே காரணம் அவர்கள் வந்து இந்த என்ஆர்சி நேஷனல் அந்த சிட்டிசன்ஷிப் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு, சிஏஏவை கொண்டு வருவதற்கு அவர்கள் அந்த இதை வந்து கொண்டு வர்றதுக்கு அவர்கள் வந்து திட்டமிடுகிறார்கள். அதுதான் அதுக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிற. ஆனால் எதையுமே சொல்லலை. நான் நாடாளுமன்றத்தில் 2 முறை இது தொடர்பாக ஏன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினேன். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கோவிட் காரணமாக அது தள்ளி போடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. கோவிட்லாம் முடிஞ்சு இன்னைக்கு நார்மல் இது வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கான எந்த இதையும் பண்ணலை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இன்றைக்கு காங்கிரஸ் உள்பட எல்லா எதிர்க்கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் அழுத்தமாக வைக்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு செய்யப்பட்டால் இங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் எவ்வளவு விழுக்காடு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். அதுபோல பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினர்களுடைய விழுக்காடு இன்றைக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பது தெரிந்துவிடும். அதற்கு பிறகு இவர்கள் இன்றைக்கு இந்த உயர்சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கு ஏமாத்துகிறார்களே, இந்த
தில்லுமுல்லுகள் எல்லாம் அன்றைக்கு அம்பலமாகிவிடும். அதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த வலுவான குரலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. அதுக்கு பயந்துகிட்டு தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பையே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தைரியமாக இருந்தால் நாங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எனவே இதெல்லாம் செய்யாமல் அவர்கள் எப்படி வந்து அங்க புதிய பாராளுமன்றத்தில் சீட்டுகளை அதிகப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கிறது ஒரு கேள்விக்குரியான இல்ல. இப்ப கட்டியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டடமே அடுத்த நூற்றாண்டுகளுக்கு அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப பாஜக தலைவர்கள் சொல்றாங்கல்ல. இப்ப ஏற்கனவே ஒரு 96 ஆண்டா ஆங்கிலேயர்கள் கட்டின கட்டடத்துல நம்ம மக்களவை மாநிலங்களவை செயல்படுது. இப்ப கட்டினது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு பார்வையோட கட்டியிருக்குன்னா அதற்கான சில சிந்தனைகள் விஷயங்கள் அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இல்லை, அதை செய்ய வேண்டியதுதான். அது வந்து அது நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இதை செய்ய வேண்டும் என்பதில் எந்த வந்து மறுப்பும் கிடையாது. ஆனால் நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்டடமோ அங்கே இருப்பது வெறும் இருக்கைகள் எண்ணிக்கை சம்பந்தப்பட்டது மட்டுமே கிடையாது. நாடாளுமன்றம் என்பது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய உயிர் துடிப்பான ஒரு அங்கம். அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த 9 ஆண்டுகளில் அந்த நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு நீர்த்து போக செய்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதற்கு பொருளற்ற விதமாக ஆக்கி இருக்கிறார்கள். அங்கே எந்த ஒரு சட்ட மசோதாவுக்கும் அவர்கள் உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதை விவாதம் நடத்தியதில்லை. பட்ஜெட்டை இன்னைக்கு பட்ஜெட் மேல எங்க விவாதம் நடத்துது? கடந்த கூட்டத்தொடரில் பட்ஜெட்டை கூட விவாதிக்காமல் நிறைவேற்றிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அவ்வளவு மோசமாக பாராளுமன்ற நடைமுறைகளை எல்லாம் செயலிழக்க செய்துவிட்டு இந்த பாராளுமன்றத்தையே மீனிங்லெஸ்ஸாக ஒரு அர்த்தமற்றதாக ஆக்கிவிட்டு வெறும் கட்டடத்தை கட்டுகிறோம், அதிலே நாங்கள் இருக்கைகளை அமைக்கிறோம் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது ஒரு ஜடப்பொருள் போல அவர்கள் அதை இன்னும் சிறுமைப்படுத்துகிறார்கள். இந்த பாராளுமன்றம் என்பதை சிறுமைப்படுத்துகிறார்கள். அதுதான் இதுல தெரிகிறது. எனவே பாராளுமன்றம் என்பது வெறும் கட்டடம் அல்ல, அது வெறும் இருக்கைகள் கிடையாது. அது நம்முடைய ஜனநாயகத்தினுடைய உயிர் துடிப்பு மிக்க ஒரு ஆன்மா என்பதை முதல்ல அவர்கள் ஒப்புக்கொண்டால் அதற்கு பிறகுதான் நம்ம இதுல பேச முடியும். சரி, தொடர்ந்து பேசலாம்.